மதுரையிலே வரலாற்று சிறப்புமிக்க தியாகராஜர் கல்லூரியில் 37 ஆண்டுகள் பணியாற்றிய நம்முடைய டாக்டர் ஐ நாகராஜன் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் நிகழ்ச்சி தியாகராஜர் கல்லூரியிலே ஏறத்தாழ 75 ஆண்டுகள் கல்வி சேவையிலே மகத்தான சேவையாற்றிய கல்லூரியிலே நானும் பழைய மாணவன் என்ற அடிப்படையில் பங்கேற்று நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு பழைய மாணவர்களை சந்திக்கின்ற நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதற்கும் நான் நன்றியை தெரிவித்துள்ளேன். தற்போது இன்றைக்கு வெப்பசலனம் தமிழகம் முழுவதும் கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வெப்பசலனத்தினாலே கடும் வெயில் தாக்கத்தினாலே மக்கள் மிகுந்த துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 மாதம் கழித்து தற்போதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறைகளுக்காக 150 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை அறிவிக்கப்பட்டது. 38 வருவாய் மாவட்டங்களிலே அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது. இதை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு இன்றைக்கு அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை. மழைக்காலங்களில் கிடைத்த மழைநீர், குறிப்பாக நம்முடைய நார்த் ஈஸ்ட் மான்சூன், நம்முடைய வடகிழக்கு பருவமழையிலே நமக்கு கிடைத்த மழை நீரை சேமித்து வைக்காமல் அது கடலிலே கலந்த காரணத்தினாலே குறிப்பாக குடிமராமத்து திட்டம் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் காலத்தில் 1132 கோடியிலே ஏறத்தாழ 5586 நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு நீர்கள் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா எல்லா நீர்நிலைகளும் வற்றி போய்விட்டது. நதிநீர் இணைப்பு திட்டம் கூட அரசியல் காலப்பூர்ச்சியிலே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 14,400 கோடி ரூபாய் அளவில் காவேரி வைகை குண்டார் திட்டம், அது தென் தமிழ்நாட்டினுடைய வரப்பிரசாத திட்டம், அதுவும் அரசியல் காலப்பூர்ச்சியோடு கிடப்பில் போட்ட காரணத்தினால இன்றைக்கு குடிநீர் பற்றாக்குறை 22 மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறதுக்கு இந்த அரசு தான் செயல்படாத தன்மை தான் காரணமாக இருக்கிறது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மத்திய அரசு இன்றைக்கு 37,904 கோடி இந்த நிவாரணத்திற்காக மாநில அரசு பேரிடர் நிவாரண நிதியாக கேட்கப்பட்டது. அதை மத்திய அரசு இன்றைக்கு மிக குறைந்த தொகையாக அவர்கள் ஒதுக்கி இருக்கிறது 276 கோடி என்ற செய்தி வந்திருக்கிறது. கர்நாடகாவிலே 3,454 கோடி வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்தி குறிப்பு இருக்கிறது. ஆகவே இவர்கள் கேட்பதற்கோ அதை பெறுவதற்கோ அவர்கள் கொடுப்பதற்கும் மனமில்லாத ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே மத்திய அரசு இது போன்ற பேரிடர் காலங்களிலே பேரிடர் நிவாரண நிதி என்பது நாம் கேட்கிற தொகையை அவர்கள் கொடுப்பதில்லை. ஏன் இவர்கள் காங்கிரஸ் சர்க்காரிலே அமைச்சர்கள் இருந்தபோது கூட இந்த தொகையை அவர்கள் கேட்கிற தொகையை பெற்றதில்லை, அவர்கள் கொடுத்ததும் இல்லை. அதைத்தான் நேற்று பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். தற்போது இது பேரிடர் காலங்களாக இது குறித்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தாலும் கூட பேரிடர் காலத்திலே இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக அதையெல்லாம் தளர்த்தி இது மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் அரசுக்கு உண்டு. ஆகவே இது இன்றைக்கு 38,000 கோடியை பெறுவதற்கு இந்த அரசு, மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அது எதுவும் நாங்கள் பிரதமர்கிட்ட கேட்டோம், முறையிட்டோம், உள்துறைன்னு சொல்றாங்க. அது முறையாக கேட்கப்படவில்லை. அதே போல அவர்கள் கொடுப்பதற்கும் மனமில்லை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழ்நாட்டை மத்திய அரசு பார்க்கிறதா தற்போதைய மத்திய அரசு என்ற ஒரு கவலை ஏற்படுகிறது. அதை நம்முடைய இப்போ ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று இந்த வெப்பசலனத்தினாலே பாதிக்கப்படுகிற மனித உயிர்கள் இன்றைக்கு இழப்பு ஏற்படுமானால் அதற்கு உடனடியான போர்க்கால நிவாரணமும், அதே போல கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அதற்கான நிவாரணமும், அதே போல உயிராக வளர்த்த பயிர்களுக்கு ஏதேனும் ஏற்படும், ஏன்னா வாழை மரம்லாம் கருகி போச்சு, பயிர்கள் எல்லாம் கருகி போச்சு, அதற்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று அதை தந்தால் இந்த மக்களை பாதுகாக்கலாம். ஆனால் மாண்பு முதலமைச்சர் சுற்றுலா போவதாக செய்திகள் வருகிறது. அதில் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு மக்கள் இந்த வெப்பசலனத்தினால பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கு உரிய குறிப்பாக தெருவோர வியாபாரிகள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் விடுமுறை விட்டிருந்தாலும் கூட சில இதில் நாம் இன்னைக்கு முழு அக்கறையை செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இந்த அரசு பேரிடர் காலங்களிலே புயலாக செயல்பட வேண்டிய அரசு இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறதோ என்கிற கவலை மக்களுக்கு அதுதான் சொல்றேன். இங்க சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சரி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய போதைப்பொருள் நடமாட்டமும் கல்லூரி பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு இது பேரிடர் காலம் என்பது போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டிய நேரம். இந்த நேரத்திலே அவர் தேர்தல் பணி ஆற்றியதிலே அவர் ஓய்வு எடுப்பதிலே நமக்கு மாற்று கருத்து அல்ல. ஆனால் மக்கள் நலனிலே அக்கறை செலுத்த வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் அது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை மட்டும் முதலமைச்சர் புரிந்து கொள்வார். அதே முதல்வர் மத்திய அரசு கேட்கிற நிதியும் தர மாட்டேங்குது, நீதியும் தர மாட்டேங்குது அப்படிங்கிறது. அதுதான் சொல்றேன். அவர்கள் மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்ற போது கூட இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நாம் கேட்கிற தொகை எப்போதும் அவர்கள் 100% தந்ததே கிடையாது. 10% தருவாங்க. இப்ப நாங்க இருக்கிற போது வறட்சி நிவாரணத்துக்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடி அவருடைய 2017ஆம் ஆண்டில் ஏற்பட்ட கடு வறட்சி காரணமாக 2247 கோடி ரூபாய் இது மாநில அரசே அந்த பேரிடருக்கு எதிர்கொள்வதற்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ மாநில அரசினுடைய நிதியில இதை நம்ம எதிர்கொள்ளதான் இது ஒவ்வொரு காலங்காலமாக அவர் காங்கிரஸ் அரசு மத்திய அரசுல இவங்க அமைச்சரவா இருக்கிற போது கூட இதே நிலைமை தான். இது ஏதோ புதுசா வந்த மாதிரியும் இது ஏதோ அவங்க இவங்க புதுசா மக்கள்கிட்ட சொல்ற செய்தி மாதிரியும் ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அது கிடையாது. ஏற்கனவே ரெகுலர் ஃபண்டு அவங்க வாங்கிடுவாங்க. அது யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. அது 900 கோடி 450 கோடி 450 கோடி 1200 கோடி மொத்தத்துல 900 கோடி இவங்க, அது போக 300 கோடி மாநில அரசு. ஸோ இதெல்லாம் கன்சால்டேட் ஃபண்டு. ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த அரசு மத்திய அரசினுடைய நிதியை எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையில அதை காரணம் காட்டி மக்கள் நலனை இவர்கள் புறந்தள்ளக்கூடாது, மக்கள் நலனை அவர்கள் தள்ளி வைக்கக்கூடாது என்பதுதான் எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து அவர் முன்னுதாரணமாக அது அறிவுறுத்தி வருகிறார். இந்த வறட்சியை போக்க எதிர்கட்சிங்கிற முறையில நீங்க வேற என்னென்ன மாதிரியான அழுத்தம் கொடுப்பீங்க? இந்த வறட்சி காரணங்கள்ல முதல்ல குடிநீர் பிரச்சனை ஆகும். இப்போ 22 மாவட்டங்கள் அவங்களே சொல்லிருக்காங்க. நாங்கள் 2001 இது மாதிரி ஒரு வறட்சியில குடிநீர் பற்றாக்குறை வேகனாக தண்ணீர் கொண்டு வந்து ஜோலார்பேட்டை வேலூர் வேகனாக தண்ணீர் கொண்டு வந்து மக்களுக்கு அந்த குடிநீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யும். அதே போல புரட்சி தமிழர் எடப்பாடி ஒரு கட்சியில் வளர்ச்சி வந்தபோது 2019 நாங்கள் ரயில்வேலிருந்து ஜோலார்பேட்டையிலிருந்து கொண்டு வந்தோம். அதே போல அந்த உரை கிணறுகள் அதை உருவாக்கணும், புதிய போர்வெல் அமைக்கணும், எங்க வாட்டர் சோர்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் அதை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அது குடிநீருக்கு உகந்ததாக குளோரின் தெளித்து மக்களுக்கு ஆரோக்கியமான சுகாதாரமான குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும். அதே போல மக்களுக்கு இன்னைக்கு பணியாற்றுகிற அந்த இடங்கள்ல அவர்களுக்கு இந்த வெயில் தாக்கத்தினுடைய பாதிப்பிலிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய அந்த நோய் தொற்றுகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையை தயார் நிலையில் வைத்திருக்கணும். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களுக்கு சத்துள்ள அந்த உணவு பதார்த்தங்களை வழங்குவதற்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அறிவுரைகள் வழங்கணும். இதெல்லாம் அரசு போர்க்கால அடிப்படையில் செய்யும். நன்றி, வணக்கம். அதிக தம்பி உலகம் காத்துக்கு நன்றி, வணக்கம். மனுஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால மன்னிச்சுக்கங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.